வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தொழில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். தினம் தினம் அனைவரும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பொருள் தயாரிப்பு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாயா இருக்குது. ஆனால் விற்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 165 ரூபாய் வரைக்கும் விற்கிது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல லாபகரமான தொழில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் முக்கியமான தொழில்னு பார்த்திங்கன்னா விவசாயம். அந்த விவசாயத்தில் நெல் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அப்போது அந்த நெல்லேருந்து நம்ம அரிசி அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மாதிரி அரிசி நம்ம தயாரிக்கும் போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய மற்ற பொருட்களை வச்சு எப்படி தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஆரம்பித்தது தான் இந்த ரைஸ் பிரான் ஆயில். அதாவது ரைஸ் பிரான் அரிசி உமியில் இருந்து ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா உமி அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்போம், நெல்லுலேருந்து அரிசி வருது, அப்போ வரக்கூடிய அந்த மேல் தோலை தான் நம்ம உமின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தவிட்லேருந்து நாம் இந்த ஆயில் தயாரிக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கினதுக்கப்புறம் அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலரில் தான் இருக்கும். அந்த பழுப்பு கலரில் இருக்கக்கூடிய அரிசியை நம்ம என்ன செய்வோம், பாலிஷ் பண்ணுவோம். அப்போ பாலிஷ் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாமல் ஒதுங்கக்கூடிய அந்த பழுப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த உமியை வச்சு தான் இந்த ஆயில் தயாரிக்கிறாங்க. சாதாரணமாக நம்மளை சொல்லுவாங்க பாலிஷ் பண்ண அரிசி உடம்புக்கு அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சத்துக்கள் அப்படிங்கிறதே அந்த பழுப்பு நிற அந்த உமியில தான் இருக்கு. அதை நீக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த உமியில நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால அதுலேருந்து எண்ணெய் தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எண்ணெய் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த உமி அப்படிங்கிறது நம்ம நிறைய மில்லில் நம்ம வாங்கிக்கலாம். ரைஸ் மில்லெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு மொத்தமாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி வெப்சைட்ஸில், இந்தியா மார்ட் வெப்சைட்ஸில் ஹோல்சேலர்ஸ் அந்த லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்டை. நீங்கள் அங்கே கூட என்ன செஞ்சுக்கலாம், இதை வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் டன் கணக்கில் வாங்கும்போது உங்களுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் சாதாரணமாக மில்லில் வாங்குகிற விலையை விடவே நீங்கள் கம்மியாக வாங்கலாம். இல்லை உங்களுக்கு வெளியில் கிடைக்குதுனாலும் நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உமி வாங்குறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. மூலப்பொருள் இது மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பொருளும் தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை ஒரு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, நெல்லிலேருந்து நம்ம அரைக்கும் போது அரிசி தனியாகவும் அந்த தவிடு அதாவது அந்த உமி மேல் தோல் இருக்கு இல்லையா அதுவும் தனியாக வரும். அந்த அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறமாக இருக்கும். அதை பாலிஷ் பண்ணும்போது வெள்ளை அரிசியும் உங்களுக்கு இந்த ரைஸ் பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உமியும் கிடைக்கும். இந்த ரைஸ் பிரானை ஒரு எக்ஸ்ட்ராக்டர் மிஷினில் போட்டு நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு அதில் இருந்து எண்ணெயும் அந்த புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அதோட மிச்ச கசடும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எண்ணெயை நம்ம ரிஃபைன் பண்ணி நம்ம ஆயிலாக யூஸ் பண்ணுவோம். அந்த புண்ணாக்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கால்நடைகளுக்கு பயன்படுத்தலாம், இல்லை ஒரு சில ப்ராடக்ட்ஸ் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த உமியோட ஆயில் எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த மிச்சத்தை என்ன செய்யலாம், நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி தயாரிக்கலாங்கிறத ஒரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உமியை எடுத்து நம்ம ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின் இதில் நம்ம கொடுக்கும்போது அது நல்லா சுற்றி அதுலேருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதில் ஒன்றும் பெரிய ப்ராசஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இந்த உமியை ரொம்ப பல்காக தயாரிக்கும் போது என்ன செய்வாங்க, லேசாக ஹீட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்டர் மிஷினில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பாருங்கள் ஆயில் தனியாக பிரிஞ்சிடும். இதில் இருந்து அந்த கசடு இருக்கு இல்லையா, ஆயில் எடுத்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த உமி கொஞ்சம் அந்த புண்ணாக்கு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதுலேருந்து டீ கப்ஸ் தயாரிக்கிறாங்க, பவுல்ஸ் தயாரிக்கிறாங்க, அந்த மாதிரியான பொருட்கள் கூட அதுலேருந்து தயாரிக்கிறாங்க. அது ஒரு தனி பிஸ்னஸாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இதில் 2 விதமான பலன்கள் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஆயிலில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்கிறோம், பார்க்க போகிறோம்.
இந்த மாதிரி தயாரித்த எண்ணெயை நீங்கள் இப்படி பேக் பண்ணலாம். கேனாக பேக் பண்ணலாம், ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணலாம், இல்லை பாட்டில்ஸில் பேக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல பேக்கிங் பண்ணி ஒரு எஃப்எஸ்சிசிஐ லைசன்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, நல்ல லேபிள், ஒரு அந்த பிராண்ட் நேம் இதெல்லாம் கரெக்டாக வைங்க. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனம் மிஸ்டர் கோல்டு மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இதில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பிராண்ட் நேம் நல்லா வைக்கணும். பார்க்குறதுக்கு அந்த பாட்டில்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா இதில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த பொருள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, கேன்சர், அலர்ஜி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது. அதே மாதிரி ஹார்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸாக இருக்குது. இம்யூனிட்டியை அதிகப்படுத்துது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதே மாதிரி வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த எண்ணெய் யூஸ் ஆகுது. அதனால இப்போ இது மாற்றா நிறைய எண்ணெய்களுக்கு மாற்றா இந்த ரைஸ் பிரான் ஆயிலை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதில் விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, டயட்ரி ஃபைபர்ஸ் இருக்குது. இந்த ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால தான் வெயிட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ இதுக்கான மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின் நிறைய ஆயில் வீடியோஸ் நம்ம சேனல்லையும் இருக்குது, நிறைய சேனல்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 18,000 இருந்து நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் கூட ஃபேக்ட்ரி லெவலில் வைக்கும்போது இருக்குது. நார்மலாக நீங்கள் வீடுகளில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 17,000 18,000 இந்த மாதிரி ஒரு சின்ன மிஷினாக மினி ஆயில் மில்லாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பெரிய லெவலில் வேணும் அப்படின்னாக்கா ஒரு 1,50,000 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ லாபம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மொத்த விலைக்கு என்ன லாபம், அதே சில்லறை விலையில் விற்கும்போது என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோல்சேலாக நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லிட்டர் நம்ம தயாரிப்பு செலவு எல்லாம் சேர்த்து, அதாவது பேக்கிங் பண்ணுறது, நமக்கு ஆகக்கூடிய மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து ஒரு 60 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், 1 லிட்டரை நீங்கள் தயாரிச்சிட முடியும். அதுவே அந்த 1 லிட்டரை நம்ம சேல் பண்ணக்கூடிய அந்த விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு 1 லிட்டருக்கு உங்களுக்கு 60 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. இதே நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 200 லிட்டர் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. ஏன்னா இது ஹோல்சேல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு பேக்கெட்டாக சேல் பண்ண போகிறது கிடையாது. அப்போ ஒரு 200 லிட்டர் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு சேல் பண்ணால் உங்களுக்கு ஒரு 12,000 ரூபாய்ங்கிறது உங்களுடைய லாபமாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 3,60,000 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் இல்லை இதை விட நிறையா செலவாகும், உடனே நிறைய பேர் கீழே கமெண்ட் போடுவாங்க, இது நிறையா வரும், இவ்வளோலாம் ப்ராஃபிட் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வேணால் இன்னும் கூட ஒரு 10,000 20,000 லெஸ் பண்ணால் கூட, நீங்கள் ரவுண்டாக சொன்னால் கூட மாதத்துக்கு நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய் என்ன செய்ய முடியும், இதில் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இது வந்து ஹோல்சேலாக நீங்கள் விற்கும்போது. இன்னும் கூட ஒரு நாளைக்கு 200 லிட்டர் அப்படிங்கிறதே நான் ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க ஹோல்சேலாக விற்கும்போது. ஏன்னா ஆன்லைன் தளங்கள் இருக்குது, ஆஃப்லைன் தளங்கள் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டில் வந்து நீங்கள் விற்கலாம், டீலர்ஸ்கிட்ட கொடுக்கலாம், பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பல்காக நீங்கள் விற்கும்போது இன்னும் நீங்கள் அதிக அளவுலேயே சேல் பண்ண முடியும், அதிக அளவாக லாபமும் பார்க்க முடியும். இப்போ ரீட்டைலாக என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்கிங் காஸ்ட் உங்களுக்கு அதே தான் செலவாக போகுது. அப்போ செல்லிங் காஸ்ட் அப்படிங்கிறது 160 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க 1 லிட்டருங்கிறது. இதில் அப்போ 1 லிட்டருக்கான லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் நமக்கு லாபமாக இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50 லிட்டர் சேல் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1,50,000 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் லாபம் பார்க்கலாம். ஏன்னா ரீட்டைல் அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு பேக்கெட்டாக விற்கும்போது நிறைய சேல் அப்படிங்கிறது செய்ய முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் 50 லிட்டர்னு போட்டிருக்கேன். இது நீங்கள் அதிகப்படுத்த இதில் லாபம் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சொன்னதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயில் எங்கெங்கே விற்கிறாங்கங்கிறது சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நார்மலாக வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்ஸு, ஹோல்சேலாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் விற்கலாம். ரீட்டெயிலாக பார்க்கும்போது மளிகை கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் சேல் பண்ணலாம். இதில் முக்கியமாக இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடியது காமர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் விற்கிறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. இருந்த இடத்துலேருந்து பொருள் வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால் ஆன்லைன் தளங்களை அதிக அளவில் பயன்படுத்த கற்றுக்கோங்க, அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ நீங்கள் நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.